இஸ்ரேல் இந்த யுத்தத்திற்காக, அதாவது காசா ஈரான் யுத்தத்திற்காக வேண்டி எந்த அளவுக்கு செலவழித்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கடைசி பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடாத்தியதின் காரணமாக எப்படியாப்பட்ட இழப்புக்கள் இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்று சொன்னால், இஸ்ரேலிலே நடக்கக்கூடிய விடயங்கள் வெளியே வரக்கூடாது என்று அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இஸ்ரேலிலே நடக்கக்கூடிய இந்த பேரழிவுகளை அப்லோட் செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி பலரையும் இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது. பல சர்வதேச ஊடகங்களை இந்த வீடியோக்களை பதிவுகளை எடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த இஸ்ரேலிலே எப்படியாப்பட்ட சேதங்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற எல்லா விடையும் தெளிவாக டீட்டெயிலாக வந்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடந்த நாட்களாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் பெரும் போர் நடந்தது. மத்திய கிழக்கே பெரும் பதற்றத்தில் இருந்தது. 12 நாட்கள் யுத்தத்திற்கு பிறகு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் மூலமாக 2 நாட்டுக்கு மத்தியிலே யுத்தம் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமா அல்லது இந்த யுத்தம் மீண்டும் தொடருமா என்ற கேள்விக்குறியுடன் தான் இந்த சீஸ்ஃபயர் நடந்தது. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய அந்த சில பதட்டமான விடயங்களை பார்க்கும் பொழுது மீண்டும் இந்த யுத்தம் உண்டாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிபுணர்கள் கூறுறாங்க. இந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரான் தன்னுடைய பல அதிநவீன மிசைல்ஸ்களை இஸ்ரேலின் மீது ஏவியது. இதன் காரணமாக 43 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. இஸ்ரேல் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு குறைந்தபட்சம் 4 வருடங்களாவது ஆகும் என்று கூறப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள் குறைந்தது 10 வருடங்களாவது ஆகும் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்படியாப்பட்ட சேதம் தற்பொழுது இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவை எடுத்துக்கொண்டாலும் சரி, மிக முக்கியமான நகரம் ஹைஃபாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஹைஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒவ்வொரு நாளும் 1,98,000 பேரல்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த இடத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்கியதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. இதே போல பென்குரியன் ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இன்னும் பல இடங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியதில் அதிக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல ரெஹாவூட், பெட்யாம் போன்ற இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ தளங்கள், அணுசக்தி நிலையங்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் ஈரான் விட்டு வைக்கவில்லை. அந்த இடத்தையும் குறிவைத்து தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலின் காரணமாக 30 லட்சம் இஸ்ரேலியர்கள், 3 மில்லியன் என்ன செய்கிறார்கள், நாட்டை விட்டே வெளியேறி சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்று சொன்னால் அவர்களால் இஸ்ரேலிலே தற்பொழுது வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேர் நாட்டை விட்டே வெளியேறி இருக்கிறார்கள். 10,000 விட அதிகமானவர்கள் கரண்ட் இல்லாமல் அவர்கள் இருளிலே மூழ்கி கிடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலில் எப்படியாப்பட்ட சேதங்கள் ஏற்பட்டது என்ற சரியான ரிப்போர்ட் வெளிவரவில்லை. அவர்கள் அதை மறைத்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் யமனுடைய முக்கியமான எழுத்தாளர் டாக்டர் அப்துல்லா அல் மன்சூரி, இவர் மனித உரிமை ஆர்வலராகவும் இருக்கிறார், அரசியல் ஆய்வாளராகவும் இருக்கிறார். இவர் தற்பொழுது ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். இவருடைய ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது, இவருடைய அந்த தகவல்களை பார்க்கும் பொழுது இஸ்ரேலிலே எப்படியாப்பட்ட சேதங்கள், பேரழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய 2 மில்லியன் மக்கள், ஆனால் தற்பொழுது ஆய்வின்படி 3 மில்லியன் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறிவிட்டார்கள். திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இதே போல இஸ்ரேலின் முழு இராணுவமும் உள்கட்டமைப்பும் அழிக்கப்பட்டு விட்டன. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹெஸ் வலைத்தளம் ஹேக் செய்யப்பட்டு இறப்புக்களை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று இவர் கூறுகிறார். அந்த அடிப்படையில் 6 மூத்த இராணுவ ஜெனரல்கள் இந்த தாக்குதலின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 32 மொசாட் அதிகாரிகள், 72 ஷின்பெட் அதிகாரிகள், 27 கடற்படை அதிகாரிகள், 190
498 விமானப்படை அதிகாரிகள், 462 வீரர்கள், 423 பொதுமக்கள் இஸ்ரேலிலே ஏவுகணையின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இவர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியாக்கியிருக்கிறார். இந்த தாக்குதலின் காரணமாக 12 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சேதம் இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் 3,60,600 கோடி என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு சேதம் இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இவர் சொல்கிறார் என்றால், இஸ்ரேலிலே 1/3 பகுதி முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இது வெளி உலகத்திற்கு தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது. அவர் தொடர்ந்து தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது, தெருக்கள், சாலைகள் இடிபாடுகளால் மூடப்பட்டிருக்கின்றன. இதே போல இஸ்ரேல் அதன் ஆரம்பத்திலிருந்து ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு உண்மையான பேரழிவை எதிர்கொண்டிருக்கிறது. துறைமுகங்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக ஹைஃபாவுடைய துறைமுகம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. சேவைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. எரிவாயு மற்றும் மின்சார நிலையங்கள் சேதமடைந்து தற்பொழுது சேவையில் இல்லை என்பதாகவும் இவர் கூறுகிறார். இதே போல தொலைக்காட்சி, சேட்டலைட், இதே போல செயற்கைக்கோள் சேனல்கள், ஊடகங்களில் காட்டப்படாத விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன என்று இவர் கூறுகிறார். முக்கியமான தளங்கள், விமான நிலையங்கள் மற்றும் முக்கியமான இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் ஒரு கடுமையான அடியை பெற்றிருக்கிறது. இதை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. மீண்டும் கட்டியெழுப்ப 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும் என்று இவர் கூறுகிறார். தற்போதைய அழிவுக்கு 3 டிரில்லியன் அளவுக்கு பணம் செலவாகும் என்று இவர் கூறுகிறார். இதே போல இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் மீது தன்னுடைய தாக்குதலை நடாத்தியிருந்தார். ஆனால் அவரது தாக்குதல் எதையும் சாதிக்கவில்லை. ஈரானுடைய அணு உலை பாதிக்கப்படவில்லை. ஈரானிலே ஆட்சி வீழ்ச்சியடையவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் முடிவை அடைய டிரில்லியன் கணக்கான டாலர்களை செலுத்தி வளைகுடா நாடுகளுக்கு நெத்தன்யாகு அளித்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. தாக்குதலுக்கு பிறகு ஈரான் நிச்சயமாக வலுவாக வெளிப்பட்டு அதன் வலிமையை மீண்டும் பெறும் என்று அப்துல்லா அல் மன்சூரி தன்னுடைய ரிப்போர்ட்டிலே கூறியிருக்கிறார். இப்படியாப்பட்ட பேரழிவுகள், சேதங்கள் இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் இதை மறைத்துவிட்டன. நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் இஸ்ரேலிலே நடந்த இந்த சேதங்கள், பேரழிவுகளை வெளி உலகத்திற்கு தெளிவுபடுத்தினால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று மொசாட் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தது. அதன் பிரகாரம் அதிகமானவர்கள் இவ்வாறு செய்யாவிட்டாலும் அப்பப்பொழுது இந்த இஸ்ரேலிலே ஏற்பட்ட இந்த சேதங்கள் சோசியல் மீடியாவிலே ஷேர் பண்ணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் தற்பொழுது தலை குனிந்து இருக்கிறது. கண்ணியமானவர்களே, 43 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலிலே ஈரான் உண்டு பண்ணியிருக்கிறது. நாங்கள் தான் மத்திய கிழக்கை ஆளக்கூடியவர்கள் என்று நினைத்து ஈரானின் மீது கையை வைத்தது புலிவாலை பிடித்த கதையாக இஸ்ரேலுக்கு ஆகிவிட்டது. நாங்கள் ஈரானின் மீது தாக்குதலை நடாத்தி ஈரானையும் நாங்கள் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து விடுவோம் என்று இஸ்ரேல் நினைத்தது. ஆனால் அதற்கு மாற்றமாக ஏன் நாங்கள் ஈரானை தொட்டோம் என்று நினைக்கும் அளவுக்கு சரமாரியான அடிகள் இஸ்ரேலிலே விழுந்து தற்பொழுது 1/3 பகுதி அழிவை சந்தித்திருக்கிறது. அங்கே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிகமானவர்களுக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தளங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதத்திலும் 40 மில்லியனை விட அதிகமான சுற்றுலா பயணிகள் இஸ்ரேலுக்குள்ளால் வருகிறார்கள். இதன் காரணமாக மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கான வருமானங்களை இஸ்ரேல் ஈட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இதுவும் முடக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ளால் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலே எந்த அளவுக்கு இனப்படுகொலைகளை இஸ்ரேல் செய்ததோ அதிலே ஒரு பகுதியைத்தான் இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தற்பொழுது உணர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக, பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக போராட்டங்களிலே ஈடுபட்டு இந்த அரசாங்கம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோஷங்களை, போராட்டங்களை எழுப்பி டெல் அவீவிலே அதிகமான மக்கள் ஒன்று கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது சிரியா, நாங்கள் பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறது. இதே போலத்தான் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர், இனிமேல் நாங்கள் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பொருளையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம், அவர்களுடைய பொருட்களையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படியாப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை, உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.